உங்க பொண்ணு அஞ்சனாவை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். நீங்க ஓகேனா சொல்லுங்க, அப்பாவை வந்து பேச சொல்றேன். இன்ஃபேக்ட் நான் தொலைச்சு நீ கொண்டாந்து கொடுத்தியா அந்த செல்போன், அது ஆதித்யா எனக்கு கிஃப்டா கொடுத்தது. ஆதித்யா யாருன்னா அஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்க போற பையன். கோயம்புத்தூர் டிசிஎஸ்ல வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கான். 2-3 வருஷமா அவனும் அஞ்சனாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 5 மாசம் ஆச்சுப்பா. வர செப்டம்பர்ல கல்யாணம் வச்சிருக்கோம். ரொம்ப சாரிப்பா. செல்போன் சண்டை எல்லாம் விட்டுரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் ஸ்வீட் பாய். பட் என்ன பண்றது, பொண்ணோட விருப்பம். பரவாயில்ல சார். உனக்காகவே உயிர் வாழ்கிறேன், நீ சொல்லடி சாகிறேன் உடனே. எதிர்காற்றிலே குடை போலவே உன்னை பார்த்ததும் சாய்கிறேன் உயிரே. என் மார்பை ஐடி கார்டில் நேமு ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கா? என்ன அஞ்சனா, இன்டர்னல் ஆடிட்டிங் ஆரம்பிச்ச அன்னைக்கு நான் என்ன கேட்டாலும் மேலே சீலிங்கே பார்த்துட்டு இருந்தீங்க. நேற்று காஃபி சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டேன், இப்படியே குனிஞ்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஹெட்செட்டை காதில் மாட்டிக்கிட்டு சாங் கேட்கலான்னு இருக்கீங்களா? மொத்தத்தில் நான் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்க, அப்படி தானே? சோ ஃபன்னியா? எதுக்கு? உங்க பேர்ல ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கான்னு கேட்டதுக்கு இந்த ஃபன்னியா? மை காட். எப்படியோ இந்த கேள்விக்காவது பதில் சொன்னீங்களே, தேங்க்ஸ். கிரேசி. ஏன் சார் தட்டு சிறுசா இருக்கே, எக்ஸ்ட்ரா லார்ஜ் இல்லையா? ஐ அம் சாரி. பிச்சி எடுத்துங்கிற மாதிரியே இருக்கு. ஹலோ, டொமேட்டோ சூப் தான் எனக்கு பிடிக்கும்னு முடிவு பண்ணதுக்கு நீங்க யாரு? ஏன் நான் கொடுத்த ஆர்டரை மாத்தினீங்க? அப்படி ஆர்டர் மாத்தி கொடுக்கலனா நீலம் புயல் மாதிரி இவ்வளவு ஸ்பீடா என்கிட்ட வருவீங்களா? சரி அதை விடுங்க. நேற்று நீங்கள் டொமேட்டோ சூப்பை லாஸ்ட் ட்ராப் வரையும் சாச்சி குடித்ததை நான் பார்த்தனே. நேற்றை விடுங்க, இப்போ கூட நான் ஆர்டர் கொடுத்த டொமேட்டோ சூப்பை டேஸ்ட் பார்த்துருக்கீங்க போல இருக்கு. ஷர்ட்டில் கரை இருக்கு. ஹலோ, ரொம்ப ஸ்கிராப் பண்ணாதீங்க, தேஞ்சிட போகுது. யாரையாவது கிள்றதுக்கு நகை வேணும்ல, நேப்கின் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அஞ்சனாவும் நானும் பேசினாலே அது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி தான். ஆனால் அது எங்களை எங்கே கொண்டு போய் விட்டது தெரியுமா? சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு கலர் கூட நல்லா மேட்ச் ஆகுதே. நான் சொல்கிறதெல்லாம் காதில் விழுதா இல்லை நாங்கள் இல்லாத மாதிரியே நடிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியும். ஓ, திரும்பி பார்க்காமே சொல்கிறீங்க. உங்கள் கண்ணு என்ன டபுள் சைடு கேமராவா? ஹலோ, நீங்கள் சொன்னது எனக்கு கேட்டுது, பட் ஐ டோன்ட் கேர். இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை சொல்கிறதுக்கு நீங்கள் தேவையில்லை. ஹலோ மேடம். எஸ், இந்த கடைக்கு நீங்கள் தான் ஓனரா? ம். ஆமாம், இந்த மாதிரி கடைங்கெல்லாம் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குமே. யாராவது ஃபாரினர் ஏமாந்து வாங்கினா தான் உண்டு. கிட்டத்தட்ட சேல்ஸ் நடந்து ஒரு மாசம் இருக்குமா? ஆனா இன்னைக்கு உங்க கடையில ஒரு சேல் நடக்க போகுது. அந்த பொண்ணு உங்க கடையில ட்ரெஸ் வாங்க போறாங்க. ஆனா நான் எதுவும் வாங்க போறது இல்ல. பெர்ஃபெக்ட். எப்படி வாங்குவீங்க? நான் நல்லா இருக்குன்னு சொன்னதே. எனக்கு இந்த விலை கட்டுப்படி ஆகல. நான் வேணா வாங்கி தரட்டுமா? நீங்க எதுக்கு எனக்கு வாங்கி தரணும்? பாசமா? அப்பா பாசமா இல்ல அண்ணன் பாசமா? அப்பா அண்ணன்லாம் விட்டுருங்க, ஜஸ்ட் பாசம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு என்னவோ இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன பிடிக்கல, நான் இங்க இருக்கிறது பிடிக்கல, அதுக்கு பதிலா ட்ரெஸ்ஸை பிடிக்கலன்னு சொல்றீங்க. கரெக்டா? பிரில்லியன்ட். என் மனசுக்குள்ள ஓடுறத அப்படியே கண்டுபிடிச்சிட்டு தான் நினைக்கிறீங்கல்ல? I shall prove you wrong.
நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்க போறேன். ஹலோ மேடம், எனக்கு ஃப்ரீயா ஒரு டையாவது கொடுங்க. என்னால தான் இந்த சேல் நடக்க போகுது. வாட்ஸ் யுவர் நேம்? I am Franco. ஐ எம் வசந்தன் கோ. நம்ப முடியலையே, ரொம்ப குவாய்ட்டா வரீங்க. எப்போ என்ன பார்த்தா ஏதாவது சொல்வீங்க, இப்போ என்ன சொல்ல போறீங்க? இப்போ திடீர்னு பவர் கட் ஆகி லிஃப்ட் நின்றுது. ஜென்ரேட்டர் ஆன் ஆகி பவர் வர்ற கேப்பில் உன்னை யாரோ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்றாங்க. லைட் வந்தோடனே நான் தான் முத்தம் கொடுத்தேன்னு நீ என் மேலே சந்தேகப்படுவேன். யாருக்கு தெரியும், இந்த ஃபாரினர் கூட முத்தம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா நான் தான் முத்தம் கொடுத்துருப்பேன்னு நீ என்ன சந்தேகப்படுற மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு கற்பனை வந்து போச்சு. அஞ்சனா, என்னாச்சு? நீங்க அப்படி சொன்னதுல எனக்கு ரொம்ப வருத்தம். லிஃப்ட்ல நீங்க ஏதோ ஜோக்கா கேள்வி கேட்டீங்கன்னு நானும் ஜோக்கா பதில் சொன்னேன். இதை போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. ப்ளீஸ் அலறதை நிறுத்துங்க. என் லைஃப்ல என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? என் என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. சத்யாவும் நானும் இப்ப பேசுறது இல்லை. நாங்க பிரிஞ்சிட்டோம். அவனை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த அப்செட்ல தான் நான் உங்க கூட இல்லை, யாருக்கிட்டையுமே சரியா பேசுறது இல்லை. லைஃபே சுத்தமா பிடிக்கல. என்கிட்ட நீங்க அப்செட்டா இருந்ததுக்கு உங்களுக்கு பர்சனல் ரீசன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. இதை தெரியாம ஒரு வாரமா சின்ன குழந்தை மாதிரி உங்கள்கிட்ட நடந்துகிட்ட எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். சாரி அப்பப்ப கூட தேவையில்ல, எப்பவாவது போதும். புரியலையே, என்னது? உங்க ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்? சிரிப்பு, அதானே உங்க ஸ்பெஷல். சரி, போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் கிடைக்குமா? ஆதித்யாக்கு எல்லாமே கூல் சில் ஃபைன் அப்படிதான். எனக்கு அப்படியே ஆப்போசிட். ஆனா ஆதித்யாக்கு நான் தான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அது எனக்கு நல்லா தெரியும். ஆதித்யா மாறிடுவானோ மறந்துடுவானோ இல்லை இப்படி என்ன விட்டுட்டு போயிடுவானோன்னு நான் ஒரு செகண்ட் கூட யோசிச்சதில்லை. எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை, அதான் இவ்வளோ சீரியஸா எடுத்துப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு கேப் போட்டுட்டு பேசினா எல்லாம் சரியா போயிடும் நான் நினைச்சிட்டு கரெக்டாக தப்பா போச்சு. ஆஃப்டர் தட் ட்ரிப் ஆதித்யா என்ன காண்டாக்ட் பண்ணவே இல்லைங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஷாக். ஒரு வாரத்துக்கு அப்புறம் எதுக்கு ஈகோலாம் பார்க்கணும்னு சொல்லி நானே அவனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். ஆதித்யா பேசினா, ஆனால் அந்த பழைய ஃபீல் இல்லை. ஒரு டைமில் ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ண ஆளோட அதே ஆளோட இன்னொரு டைம் எவ்வளோ அந்நியமாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரேஞ்ச், ஸோ ஃபனி, ஸோ ட்ரூ. ஆக்சுவலி அப்பா ஆடிட்டிங் வேற இடத்துக்கு தான் போக சொன்னாரு. நான் தான் ஆசைப்பட்டு ஹோட்டலுக்கு வந்தேன், ஏன்னா உங்க கூடவே இருக்கலாம்ல. அதுக்கப்புறம் ஆடிட்டிங் போகும்போது அஞ்சனா நிறைய பேசினாங்க. அவங்க என்கேஜ்மெண்ட் எப்படி கேன்சல் ஆச்சு, ஆதித்யா கூட என்ன சண்டை, அதெல்லாம் என் காதுக்குள்ள போனா தானே. ஐயோ, இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, இவன் எனக்கு கிடைப்பாளா, எப்படியாவது இவளை லைஃப் பார்ட்னர் ஆக்கிடணும்னு தோணுச்சு. எப்பவுமே லவ்வை சொல்றதுக்கு லேட் பண்ணக்கூடாது. டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிறோன்னு சொல்லிட்டாங்கன்னா. அஞ்சனா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் லவ் இன்னொருத்தர் மேலே இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் விருப்பத்தை மாற்றிக்கிட்டேன். இப்போதான் அந்த லவ் இல்லைன்னு ஆயிடுச்சே. நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? கொல்லாமல் கொல்லுதே உன் ஞாபகம். என்னுடைய விருப்பத்தை உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். காலடி தடங்கள் போதுமடி தீரானது என்னுள் நீராடவா. படபடக்குது மனமே, துடி துடிக்குது தினமே. எந்த பெருங்காதல் குறையாதது. உன் அருகினில் நான் இருந்தது மடடா, என் அருகினில் நீ
இருந்ததும் அடடா இங்கு உடல் மட்டும் பிரிகின்றது உந்தன் மனம் என்னுள் வாழ்கின்றது பார்த்துக்கொண்டே பார்க்காமல் போ கேட்டுக்கொண்டே கேட்காமல் போ என்றாலும் கூட என் கண்ணிலே உன்னை கொஞ்சுவேன் காதோரமாய் நான் பேசுவேன் வீட்டு பூனை நீதானடி காட்டுப்பூவும் நீதானடி எங்கே நீ போனால் எனக்கு என்னடி என் நெஞ்சிலே நீதானடி ஏன் இல்லடி ஏன் இல்லடி Girlfriend, you got me calling out, wondering what love is all about. I wanna get you by my side, take you up into the sky, so we could fly. It'll be alright. It'll be alright. Could you see what I could see? Could you be where I would be? Understand what you mean to me, my only love eternally. My soulmate, you could be my very best friend. A love story that never will end. I'll be there to hold you if you ever fall down. I'll pick you right back up and take you around and round and round and round and round and round. Pada mana me Todi kada dina me My soulmate, you could be my very best friend. A love story that never will end. I'll be there to hold you if you ever fall down. I'll pick you right back up and take you around and round and round and round and round and round. படபடக்குது மனமே துடி துடிக்குது தினமே எந்த பெருங்காதல் குறையாதது அது பிரிந்தாலும் பிரியாதது உன் அருகினில் நான் இருந்தது மடடா என் அருகினில் நீ இருந்தது மடடா இந்த உடல் மட்டும் பிரிகின்றது உன் மனம் என்னுள் வாழ்கின்றது My heart's on fire, She's such a liar, She's so divine, The girl is mine. உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல காஃபி சாப்பிட மாட்டீங்களா? ஏன்? இல்ல உங்க ரைட் ஹேண்ட் எனக்கு வேணும். எதுக்கு? சும்மா என்கிட்ட இருக்கட்டுமே. இல்ல என்கிட்டயே இருக்கட்டும். உங்க கையை தான் என்கிட்ட தர மாட்டேங்கிறீங்க. ஓகே, அட்லீஸ்ட் என் கையாவது உங்ககிட்ட இருக்கலாமே. தசரதனுக்கு 1000 பொண்டாட்டி, ஆனா ஒரு சந்தேகம் கூட கிடையாது. ராமனுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, 1000 சந்தேகம். என்ன யாராவது கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. நான் ப்ரொஃபைல் போட்டோ அப்டேட் பண்ணேன் Facebookல. Within 5 minutes 100 likes. பாருடா,
உலகத்துல என்ன தவிர எத்தனை பேர் வெட்டியா இருக்காங்களா? இன்னொரு ஸ்பெஷல் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? சும்மா சின்ன பசங்க மாதிரி 10 பலூனை கையில பிடிச்சிட்டு ஓடுறது, பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறது, கிளி ஜோசியம் பாக்குறது, யோசிச்சு பார்த்தா காதலோட பைத்தியக்காரத்தனம் வேற எதுவுமே கிடையாது. ஆனா யோசிச்சாதானே. எல்லாம் ரெடி. ஆனா கடைசியில This number can't be reached right now. Please try later. இந்த நம்பரை இப்போது தொடர்பு கொள்ள முடியாது. தயவு செய்து பின்னர் அழைக்கவும். ரொம்ப கவலையா இருக்குப்பா. 2 நாள் ஆச்சு வருண் என்கிட்ட பேசி. அவரும் ஃபோன் பண்ணல. நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. என் மேல ஏதாவது கோவமா? ஏன் என்ன அவாய்ட் பண்றாருன்னே தெரியலப்பா. எனக்கும் அஞ்சனாவுக்கும் கல்யாணம் நடக்காது. நிறுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்டா என்னாச்சு? எங்க கல்யாணத்தை ஏன் நிறுத்தினேன்? அதுக்கு காரணம், அந்த டைம்ல நான் கோயம்புத்தூர்ல ஒரு கம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன். அங்கதான் ஒரு உண்மை கதையை கேட்டேன். அதனாலதான் என் கல்யாணத்தையே நிறுத்தினேன். அந்த கதை 2 பேரை பத்தினது. அவங்க தான் குணா, மல்லிகா.